வணக்கம். நான் உங்கள் கோன்ஜி பரத். சமீபத்துல தீபக் ஒரு பேட்டி அளித்திருக்காரு. அதாவது ஜெயலலிதாவோட அண்ணன் மகன் தீபக் சில நாட்களுக்கு முன்னாடி சிறைச்சாலையில போயிட்டு சசிகலா நடராஜனை சந்தித்து விட்டு வந்த தீபக் இப்போ ஒரு பேட்டி அளிச்சிருக்காரு. புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு தீபக் அந்த பேட்டி அளிச்சிருக்காரு. அதுல அவர் முக்கியமான கருத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெயலலிதாவின் மரணத்தில் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும். விசாரணை கமிஷன் அமைத்தால் அனைத்தும் தெரிய வரும். மருத்துவ சிகிச்சைகள் குறித்து பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பவில்லை. ஜெயலலிதாவை பார்க்க அனுமதிக்கவில்லை என்றுதான் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவுக்கு விதிக்கப்பட்ட 100 கோடி ரூபாய் அபராதத்தை கடன் வாங்கி கட்டுவோம். போயஸ் கார்டன் இல்லத்துக்கு உரிமையாளர்கள் நானும் தீபாவும் தான். தீபா அரசியல் பயணத்துக்கு நான் ஆதரவு தெரிவிக்கவில்லை. பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுகவுக்கு வர வேண்டும். அவர் விரும்பினால் அவருக்கு தலைமை பொறுப்பு வழங்குவோம். அதிமுக எப்பொழுதும் உடையாது. கட்சி தலைமை பொறுப்பை வைக்க டிடிவி தினகரனுக்கு தகுதி இல்லை. முக்கியமான வார்த்தை, டிடிவி தினகரனுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவின் அடிப்படை தொண்டர்கள் யாரும் தினகரனை ஏற்க மாட்டார்கள். பன்னீர்செல்வம் தலைமையில தொண்டர்கள் ஏற்பார்கள். கட்சி தலைமையை ஏற்க பன்னீர்செல்வத்துக்கு தான் தகுதி உள்ளது. சசிகலாவை நான் எப்பொழுதுமே ஆதரிப்பேன். சசிகலா குடும்பத்தை சேர்ந்தவர்களை தலைமையை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட உள் அர்த்தம் என்ன அப்படிங்கிறப்ப, இப்ப நான் பேசின விஷயங்கள் எல்லாம் நீங்க கவனமா கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். கேட்கல அப்படின்னா மீண்டும் என்ன தீபக் பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நீங்க மேற்கோள் காட்டி பாருங்க. அதுல மொத்தம் முக்கியமான விஷயம் 3 இருக்கு. ஒண்ணு, சசிகலா நடராஜன் இவர் எப்பயும் ஆதரிப்பார். சசிகலா நடராஜன் ஆதரிப்பார் அப்படிங்கிறப்ப, சசிகலா நடராஜன் கொடுத்த கைடு படிதான் இவர் நடக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க தெளிவாகுது. 2வது முக்கியமான விஷயம், பன்னீர்செல்வத்தை எப்படியாவது ஒன்று சேர்த்திடணும் அப்படிங்கிறக்காக பல முயற்சிகள் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அமைச்சர்கள் 2 அமைச்சர்கள் வெளிப்படையா பன்னீர்செல்வத்துக்கு வர்றதுக்கு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. டிடிவி தினகரன் அதே அறிவிப்பை கொடுத்திருக்காரு. டிடிவி தினகரன் தலைமையை ஏற்க மாட்டோம், இது 3வது அவர் பேசின ஒரு விஷயம். தினகரன் தலைமையை நீங்க ஏற்கல அப்படிங்கிறப்ப இதையே இதுக்கு முன்னாடி பேசல அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. ஜெயலலிதா மரணத்துல விசாரணை கமிஷன் அமைக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு புதுசா நீங்க ஒண்ணு சொல்றீங்க. ஏன் விசாரணை கமிஷன் அமைக்கணும் அப்படின்ட்டு இத்தனை நாள் மரணத்தில் மர்மமில்லைன்னு பேசிய தீபக் இன்று ஜெயலலிதாவின் மரணத்தில் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இதுக்கான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறதா. நடராஜன் சமீபத்துல அப்போலோ மருத்துவமனையில நீண்ட காலமா ஒரு அட்மிட் ஆயிருந்தார். அப்ப அளிக்கப்பட்டிருக்கலாம். தீபக்கும் நடராஜனை போய் அங்க மருத்துவமனையில பார்த்தாரு. சிறைச்சாலையில இருக்கக்கூடிய சசிகலாவையும் போய் பார்க்கிறாரு. டிடிவி தினகரன், ஏன் டிடிவி தினகரன் மேல திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த தீபக் மூலம் எழுப்புறாங்க? மக்கள், தமிழ்நாட்டு மக்களை ஒரு முட்டாளாக்குற செயலா தான் நான் இதை பாக்குறேன். ஒரு பக்கம் தீபா ஒரு அரசியல் ஆடிட்டு இருக்காங்க, தீபக் ஒரு அரசியல் ஆடிட்டு இருக்காரு, டிடிவி தினகரன் ஒரு அரசியல் ஆடுறாரு, ஸ்டாலின் ஒரு அரசியல் ஆடுறாரு, ஓபிஎஸ் அவர் ஒரு அரசியல் ஆடுறாரு, சசிகலா நடராஜன் இது எல்லாத்தையும் உட்காந்து கேலிக்கூத்து பண்ணிட்டு இருக்காங்க. சசிகலாவும் நடராஜனும் அப்படின்னா பொருத்தமா இருக்கு. எதற்காக இந்த விஷயங்களை நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா, பன்னீர்செல்வம் தனிச்சு எழுந்தாரு. தனிச்சு அவர் சென்ற வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் நான் அவர் மீது குற்றச்சாட்டை வைக்க விரும்பல. தீபா நாளைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, முக்கியமான அறிவிப்பை வெளியிட போறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது என்ன முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு இருக்கு. தீபக், தீபா இவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் தான் பெங்களூரில் வசித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களோட சந்திப்பு அங்கதான் நடக்குது அப்படிங்கிற செய்தியை ஏற்கனவே நாமளே வெளியிட்டிருக்கோம். நாம மட்டும் இல்ல, பல முன்னணி பத்திரிகைகள் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி வெளியிட்டிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து சசிகலா நடராஜனிடம் ஒரு சில விஷயங்கள் பேசினாங்க. இந்த செய்திகள் நான் மட்டும் சொல்லல, நம்மளோட சேனல் மட்டும் சொல்லல, எல்லாமே பேசியிருக்காங்க.
தீபா என்ன பேரம் பேசினாங்க, தீபக் என்ன பேரம் பேசினாங்க, எல்லாமே வந்து வெளிப்படையா எல்லா ஊடகங்களிலும் வந்த செய்திதான். இந்த நிலையில தீபக்கோட இந்த பல்ட்டியை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, பன்னீர்செல்வத்துக்கிட்ட சில விஷயங்கள் வந்து வெளிப்படையா அழைப்பு விடுக்கிறாங்க, மறைமுகமா அப்ப எவ்வளவோ பேரம் பேசப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதா. எனக்கு பன்னீர்செல்வத்துக்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான். ஜெயலலிதா ஆத்மா வந்து உங்களை எழுப்பியதாக கூறுகிறீர்கள், நல்லது. அந்த ஜெயலலிதா ஆத்மாவின் மூலம் நீங்கள் வந்து இன்று பல எழுச்சிகளை, அரசியல் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கீங்க. இதுல சற்றும் பின்வாங்க கூடாது அப்படிங்கிறதா. தீபா ஓ பன்னீர்செல்வம் இருவரும் ஒரே மேடையில் பேசுவது எனக்கு உடன்பாடே கிடையாது. இந்த செய்தியை வந்து நான் பல தடவை வெளியிட்டிருக்கேன். ஏன்னா தீபானா யாரு அப்படிங்கிற விஷயத்த ஆரம்ப கட்டத்தில் இருந்து நமது சேனலை பார்ப்பவர்களுக்கு வந்து இது புரியும். தீபா இன்னைக்கு சூழ்நிலையில இதை சேர்ந்தா ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம். ஆனா தீபா யாருக்காக செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எதற்காக இந்த சந்தேக கேள்வியை நான் எழுப்புறேன் அப்படின்னா, 24ஆம் தேதி பிப்ரவரி 24ஆம் தேதி தான் அறிவிப்பேன்னு தீபா சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பலமுறை மீடியா வந்து போய் கேட்கிறப்பெல்லாம் எந்த ஒரு பதிலும் பேசாத தீபா சசிகலா நடராஜன் கைது செய்யப்பட்ட அன்னைக்கு ஓ பன்னீர்செல்வத்தோட போய் இணையறாங்க. இது வந்து வெளிப்படையா பாக்குறப்ப பயந்துட்டாங்க. அந்த அந்த விஷயமே கிடையாது. நான் யாருக்கும் பயப்படுற பொண்ணு இல்லை அப்படின்னு தீபாவே பேசியிருக்காங்க. எனக்கு இது வரைக்கும் மிரட்டலே இல்லை அப்படின்னு பேசியிருக்காங்க. இப்படி பேசின தீபா வந்து சசிகலா நடராஜன் கைது அன்னைக்கு போய் ஓ பன்னீர்செல்வத்தோட இணையறாங்கன்னா, அந்த ஓ பன்னீர்செல்வத்தின் அணியின் பலத்தை வந்து பலவீனப்படுத்துறதுக்காக தான் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதுதான் இது. இன்னைக்கு வந்து நான் பேசக்கூடியது முரண்பாடா உங்களுக்கு தெரியலாம். இனி நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் உங்களுக்கு வந்து உயர்த்தும். அதுக்கு ஒரு முன் ஏற்பாடு தான். டிடிவி தினகரன் காலையில பேசினது, இப்ப தீபக் வந்து பேசியிருக்கிறது. ஜெயலலிதா மரணத்துல விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் அப்படிங்கறது வந்து தீபக் இன்னைக்கு சொல்றாரு. இன்னைக்கு ஆள்ற அரசாங்கம் உங்களோட சசிகலா நடராஜன் கை காட்டிய எடப்பாடி பழனிசாமி என்பவர் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறார். அவர் ஏன் இதை செய்யவில்லை? ஏன் இத வந்து அவங்க சொல்லலாம்ல? சசிகலா நடராஜன் சொல்லலாம்ல? சொல்லல. அத்தனை ஆதாரங்களும் அளிக்கப்பட்டு விட்டாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்து விடுமோ என்ற பயம்தான் உங்களுக்கு. 100 கோடி ரூபாயை வந்து கடன் வாங்கி கட்டுவோம். போயஸ் கார்டன் இல்லம் வந்து நானும் தீபாவும் தான் உரிமையாளர்கள் அப்படின்ட்டு இன்னைக்கு சொல்றீங்க. உரிமையாளராக இருக்கும் நீங்கள், இன்று வாய் திறக்கும் நீங்கள், ஏன் இத்தனை நாள் சசிகலா நடராஜனின் குடும்பம் அங்கு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டு இருக்கிறது? இன்று வரை, இந்த நிமிடம் வரை உங்களுக்கு சொந்தமான இடத்தில் உட்கார்ந்துருக்காங்க. நீங்களும் தீபாவும் ஏன் குரல் எழுப்பவில்லை? எனக்கு போயஸ் கார்டன் இல்லம் வேண்டாம், ஜெயலலிதா பயன்படுத்திய பேனா மட்டும் போதும் அப்படின்னு தீபா சொல்றாங்க. ரொம்ப ஆதங்கமா, அசிங்கமா இருக்கு. இன்னைக்கு நடக்கிற தமிழக அரசியல்லாம் பாக்குறப்ப அவ்வளவு வெறியா இருக்கு. எனக்கு வந்து சக்தி இல்லையே, என்கிட்ட பணம் இல்லையே, நான் இன்னைக்கு அரசியலை மாற்றக்கூடிய சக்தி, மக்கள் சக்தியும் இல்லை, பணமும் இல்லை, நான் இறங்குறதுக்கு அந்த வெறி வேதனை எனக்கு இருக்கு. இத்தனை நாட்கள் பேசாத ஸ்டாலின் பேசுறாரு, என்னோட முதல் கையெழுத்து ஜெயலலிதாவோட மரணம் குறித்த நீதி விசாரணை அப்படின்ட்டு. ஏன் இத்தனை நாள் நீங்க பேசல? அன்னைக்கு போய் நீங்க பார்த்துட்டு வந்தீங்க. செத்த அன்னைக்கு நீங்க பேசிருக்க வேண்டியதுனா டிசம்பர் 5ஆம் தேதி அதை நீங்க பேசல. பன்னீர்செல்வம் ஆட்சி கட்சி இதுக்காக உட்பட்டு சில விஷயங்கள் பொறுமை காத்திருக்கலாம். நான் பன்னீர்செல்வத்தை முற்றிலும் மன்னிக்கிறேன். அவர் செய்தது தவறே இல்லை. ஆனால் தனித்து எழுந்தது பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு தனி மனிதன் தான். பதவி எதை பத்தியும் கவலைப்படல. பதவி, தன்னோட உயிர், எதை பத்தியும் கவலைப்படாம அன்னைக்கு எழுந்தாரு பாத்தீங்களா? அவர்கிட்ட உண்மை இருக்கு ஓரளவுக்கு. உங்களை விட உங்களிடம் ஒரு துளி கூட உண்மை இல்லை. தீபக்கு இன்னைக்கு பன்னீர்செல்வத்தை சுத்தி நிக்கிறல பல பேர் வந்து உண்மை இல்லாதவர்கள். இது குறித்து நான் பேசினா நீண்ட நெடிய விவாதமா போயிடும். சசிகலா நடராஜன் மிகப்பெரிய ஆட்டம் ஆடுகிறார். இப்போ வந்து என்ன அவங்களோட நோக்கமா மாறி இருக்கு அப்படிங்கிறத சமீப கால நிகழ்வுகள்ல நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். தங்க தமிழ்ச்செல்வன் பேசினதுக்கு அப்புறம், அதுக்கடுத்து அமைச்சர் பேசினதுக்கு அப்புறம், அதே விஷயத்த டிடிவி தினகரன் இன்னைக்கு பேசினதுக்கு அப்புறம், இதே விஷயத்த யாரு தீபக் பேசுறாரு.
அதிமுகவுக்கு வர வேண்டும். அதிமுக என்பது யார் அப்படிங்கறதா இப்ப கேள்வி. பன்னீர்செல்வம் அதிமுகவா இல்ல உங்களோட குடும்ப அதிமுகவா? அதுதான். இப்ப பன்னீர்செல்வம் தனிச்சு போனா உங்களுக்கு பல சிக்கல் இருக்கு, உங்களை எல்லாம் முற்றிலும் அழிச்சிருவாங்க அப்படிங்கிற பயத்துல அந்த சைடும் இல்லாம இந்த சைடும் இல்லாம தீபக் ஒரு நாடகம் ஆடுறாரு. இது என்னோட குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு பொய் என்றால் தீபக் பதில் சொல்லட்டும். இன்று மரணத்தில் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று பேசக்கூடிய தீபக் ஏன் அன்று பேசவில்லை? 100 கோடி ரூபாய் அபராதத்தை எங்க கடன் வாங்குவ? கடன் வாங்குற அளவுக்கு உனக்கு வருமானம் இருக்கா? ஏண்டா நாங்க 1 லட்ச ரூபா கடன் வாங்குறதுக்கு 1000 தடவை நாங்க வங்கியை ஏறி இறங்கிட்டு இருக்கோம். அதுக்கு அத்தனை ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. 100 கோடி ரூபாய் அபராதத்தை உங்களுக்கு கடன் கொடுக்க அளவுக்கு யார் இருக்கா? அப்படி இருக்காங்கன்னா உங்களுக்கு பின்புலத்தில் இருந்து இயக்குபவர் யார்? போயஸ் கார்டன் இல்லத்துக்கு உரிமையாளர்கள் நானும் தீபாவும் தான். இந்த வார்த்தையை நீங்க பேசுனீங்க அப்படிங்கறதுக்கு ஏற்கனவே நான் செய்தி வெளியிட்டிருந்தேன். தீபாவோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, அந்த போயஸ் கார்டன் வீடு, அதுக்கடுத்து அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர். இந்த செய்தி நான் மட்டும் இல்ல, பிரபல பத்திரிகைகள் பல பேர் வெளியிட்டிருந்தாங்க. நம்ம செய்தி வெளியிட்டதுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இது எல்லாம் பேசுறீங்க. பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுகவுக்கு வர வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்றது. அவர் விரும்பினால் தலைமை பொறுப்பை வழங்குவோம். ஏன் இந்த இளவு அன்னைக்கே வழங்க வேண்டியதானே? அன்னைக்கே தலைமை பொறுப்பை வழங்கியிருக்க வேண்டியதானே? இவர் முதலமைச்சர், பொதுச் செயலாளர் அவரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே? இவ்வளவு பிரச்சனையே இருந்திருக்காரு. பன்னீர்செல்வம் அடக்கி வாசிச்சுட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி போயிருப்பாரு. இன்னைக்கு அவர் எதிர்த்துட்டாருங்கிறப்ப ஏன் இந்த வெட்டியான பேச்சு, இந்த கருத்துக்கள், இந்த விஷயங்கள்ல மனமாற்றம் அடைந்து பன்னீர்செல்வம் என்ற நபர் ஒருவேளை சசிகலா நடராஜனின் பக்கம் சாய்ந்தால் தமிழக அரசியலை மாற்றுவதற்கு இளைஞர்கள் மட்டும்தான் முடியும். இளைய ரத்தம் என்ன போலியா, எழுத வேண்டும் புதிய இந்தியா. ஜெய்ஹிந்த் திரைப்படத்துல அந்த தலைப்பு பாடல் டைட்டில் சாங்ல வரக்கூடிய அந்த வரிகளை நினைவுபடுத்திக்கிற இளைய ரத்தம் என்ன போலியா, எழுத வேண்டும் புதிய இந்தியா. ஜெய்ஹிந்த்.